ஜோசியரை வர சொல்லி வந்துட்டு நாள் பார்த்து கொடுக்க சொல்கிறாங்க கண்மணியோட இதுக்காக. எந்த நேரம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது அந்த சடங்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பரிகாரம் சின்னதாக கோயிலில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா இது பண்ணுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு குடும்பத்தில் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வந்துட்டு வள்ளி வந்துட்டு முதல்ல கண்மணி கூப்பிட்டு மருதாணி வைக்க, அப்புறம் வீரா பிருந்தாக்கு வச்சு விட்றாங்க. அப்புறமா இவங்களுக்கு வள்ளிக்கும் அதுக்கப்புறம் வீராவோட அம்மாவுக்கும் வந்துட்டு மாறன் வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுடுறாரு. அப்படியே சந்தோஷமாக எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. வீராக்கும் மாறனுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லாமே இப்படிதான் இருக்குன்னு மாறன் சொல்ல அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து விஜி செம காண்டாயிடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த விட்னஸ் வந்துட்டு ராகவன் ஃபோனுக்கு கால் பண்ணி, என்ன சார் நீங்கள், நான் வந்துட்டு நல்ல விதமாக தானே உங்கள்கிட்ட இது பண்ணியிருந்தேன், இப்படி என்கிட்ட இந்த ஆதாரத்தையும் வாங்கிட்டு இப்படி என்னை வந்துட்டு இது பண்ணி விட்டீங்களே, அடிச்சிங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு கரெக்டாக விஜி வந்து ஃபோன் எடுத்து கேட்டுடுறாங்க. கேட்டவுடனே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோன் கால் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிவிட்டு இவங்கள ஃபோன் பண்ணி, இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு வந்தே ஆகணும் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் வந்து வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்க, நான் தான் அந்த சின்ன மருமக, நான் தான் ஒரிஜினல் மருமக, அந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட இந்த ஆதாரம்லாம் அவங்க இது பண்ணிட்டாங்களே, இருந்தால் இந்த ஆதாரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொடுக்குறாங்க. ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான ஆதாரம். அதை பார்த்தோன்னே ஷாக்காகி போயிடுறாங்க. உடனே இப்போ என்ன பண்ணலான்ற மாதிரி, எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான் இதை மொத்தத்தையும் செஞ்சேன் அப்படின்னு பிரேக் இது பண்ணி விட்டது எல்லாத்துக்கதையும் சொல்கிறாங்க. அடிப்பாவி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல, அந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தான். நீ என்ன பண்ணுற, நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அந்த டைமில் வந்து நீ இந்த வீடியோ காமிச்சு அந்த வீட்டை ரெண்ட் ஆக்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிளானை. அதை கேட்டவுன்னா அவர் ஷாக் ஆகிடாரு. நீ எஸ்கேப் ஆகலான்னு நினச்சேன், நான் சும்மா விட மாட்டேன், தான் பணம் அப்படின்னு சொன்னோன்னா பணத்தை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம், கண்டிப்பாக வந்துடும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே ரூமுக்கு போனோம் வள்ளி வந்துட்டு இவங்கள வீராவை கூப்பிட்டு, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களே, அவன் கொஞ்சம் முட்டாள் தான், எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி அவன் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் உண்மையே சொல்லிட்டான்னு அப்படியே சந்தோஷப்படுறாங்க. எனது நாமக்கா, அப்போ நீ என்னை வளர்த்த நீ தான் உன்னை நீயே குறை சொல்லிக்கிற மாதிரி தான் மாறன் வந்து சொல்லியிருக்க, அப்படி இல்லைடா இது வேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா வீராவும் மாறனும் வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ராமச்சந்திரன் வந்து வீராவை கூப்பிட்டு, உனக்கு அடிபட்டுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டோமா, நீ தான் இந்த வீட்டோட குலசாமி, மாறன் வந்துட்டு உன் மேலே அவ்வளோ அனுபவிச்சுட்ருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாம்மா, அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், இது பண்ணியிருப்பான், நல்ல வேலை ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மாமா எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலாது, இன்னும் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது, நீங்கள் தைரியமாக இருங்க, எதுவும் பிரச்சனையாகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாறன் வந்த உடனே, அவன் இப்போ தான் சித்தப்பன் ஆயிருக்கான், ஒழுங்காக பொறுப்பாக இருக்க சொல்லுங்கள், இப்படி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க வேணான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பாக்குள்ள காம்பினேஷன் நல்லா தான்டா இருக்குது அப்படின்னு மாறனை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க வீரா. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.